ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. நான் சில நரோத்தமதாஸ் டாக்கூர்ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சிட்டு இருந்தேன். அடுத்த ஸ்லோகம், अन्य अभिलाषा छाड़ी ज्ञान कर्म परिहरी काय मने कोरिबो भजन साधु संगे कृष्ण सेवा ना पूजिबो अन्य देवा यही भक्ति परम कारण. இங்கே நரோத்தமதாஸ் தாக்கூர் நேற்று என்ன பண்ணாங்க, முதல்ல இதுக்கு மொழிபெயர்ப்பு சொல்கிறேன். வேறு எல்லா ஆசைகளும் விட்டு ஞானம் கர்மம் இந்த விஷயங்களை விட்டு உடம்பு மனசு வச்சு பஜனை பண்ணுவேன், பக்தி பண்ணுவேன், சாதனை பண்ணுவேன். சாது சங்கத்தில் கிருஷ்ண சேவை பண்ணுவேன், வேறு தேவதைகள் பூஜை செய்ய மாட்டேன். இதுதான் உயர்ந்த பக்தி பிரேமத்துக்கு காரணம் சொன்னாங்க. இப்போ நேற்று உள்ள ஸ்லோகத்தில் என்ன சொன்னாங்க, முதல்ல சொன்னாங்க இதயத்தில் சாது சாஸ்திர குரு சொன்ன விஷயங்கள் இதயத்தில் கொண்டு வந்து பிரேமம் அனுபவிப்பேன். திருப்பி அங்கே சொல்லிவிட்டாங்க கர்மி ஞானம் அபக்தர் இந்த 3 பேருக்கு தனியாக வச்சுருப்பேன் சொல்லி. நேற்று ரூப கோஸ்வாமிக்கு உள்ள ஸ்லோகம், எல்லா ஆசைகளும் விட்டு ஞானம் கர்மம் விட்டு கிருஷ்ணருக்கு அனுகூலம் எப்படி இருக்குது அப்படி பக்தி தான் உயர்ந்தது. இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க தனக்கு உள்ளது நரோத்தமதாஸ் டாக்கூர். வேறு எல்லா ஆசைகளும் விட்டு ஞானம் கர்மம் விட்டு உடம்பு மனசு வச்சு பக்தி பண்ணுவேன், சாதனை பண்ணுவேன். சாது சங்கத்திலே கிருஷ்ணர் சேவை பண்ணுவேன், வேறு தேவி தேவதைகள் பூஜை பண்ண மாட்டேன். இப்படி பண்ணும்போதா பிரேமம் கிடைக்கும் சொல்லி. இப்போ வேறு ஆசைகளை சொல்லும்போது 2 விதமான ஆசை இருக்குது. ஒன்று இங்கே உள்ளது அங்கே உள்ளது 2 ஆசைகள் வைக்கிறது. இங்கே சுகம் தேடிட்டு இருக்கோம், இங்கே ஆசைகளை நிறைவேற சொல்லி அங்கே பகவான்கிட்டே போயிடலாம், அங்கே சேவை பண்ணுவோம். இது சரி வராது. 2வது பக்தி சொல்லி பண்ணிட்டு இருக்கோம், உள்ளே கபடம் இருக்குது, புலன் திருப்திக்கு ஆசைகள் இருக்குது, மோட்சம் முக்திக்கு ஆசை இருக்குது. கர்மம் சொல்லுவோம், கர்மி 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 சொல்லி கர்மி நிறைய வாட்டி பக்தர் கூட்டத்தில் ஜபம் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த பக்தி வச்சு இங்கே ஏதோ தொழில், இங்கே ஏதோ இது, இங்கே உள்ள ஆசைகள் இருக்குது. இல்லை கர்மி எப்படி இருப்பான், சாதாரணமாக அவன் பக்தி பண்ணலாம் சொன்னால் கூட தானம் பண்ணிகிட்டு இருப்பான், தீர்த்த யாத்திரை போவான், விரதம் பண்ணுவான். அவனுக்கு சுகம் தேடிட்டு இருக்கான், அடுத்த பிறவியில் சுகம் தேடிட்டு இருக்கான். தன் சுகம் தேடிட்டு யார் காரியங்கள் பண்ணுவான், அவங்களுக்கு கர்மிகள். ஞானி எப்படி இருப்பான், ஞானி அவன் பக்தியிலே பக்தர் கூட்டத்தில் இருந்தால் நல்ல அறிவு இருக்குது, சேவை பண்ண மாட்டான். வெளியில் ஞானி எப்படி இருப்பான், அவனுக்கு மோட்சம் முக்தி அகம் பிரம்மம் பிரம்ம இதில் போயிடணும், இந்த மாதிரி ஆசைகள் இருக்கு. இப்போது சில பேர் சொல்லலாம் ஹரிகதா கேட்கறது, ஜபம் பண்ணுறது, இது ஒரு டைப் கர்மம் தானே சரி. கர்மம் எங்கே சுத்த பக்தி பகவான் கூட சேருது, அப்போது அது கர்மம் அல்ல. ஞானம் சொல்லலாம்,
பக்தி பார்த்து அறிவு, பகவான் லீலைகள் பார்த்து அறிவு, அது கெட்டதல்ல. பக்திக்கு உதவி ஆகிறது அது நல்லது. பகவான் விட்டு போகுது கிருஷ்ணருக்கு, அதுதான் ப்ராப்ளம். தெரிஞ்சிருக்கணும் எது சரி எது தவறு சரி. அதுக்கு வேண்டிதான் அங்கே ரூப கோஸ்வாமி சொல்லிட்டு அனுகூலேனா கிருஷ்ணருக்கு திருப்தி ஆகிறது போலே. அப்போ பக்தர் கூட யாகம் பண்ணுவாங்க, தானம் கொடுப்பாங்க, விரதம் பண்ணுவாங்க. அவங்க கிருஷ்ணருக்கு திருப்தி பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பக்தர் கூட முக்தி மோட்சம் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. கோலோக பிருந்தாவனத்தில் போய் ராதாகிருஷ்ணன் சேவை பண்ணணும், இந்த உலகத்தில் என்ன இருக்குது அதுக்கு வேண்டி. இப்போது இங்கே அடுத்த சொல்லிட்டு இருக்காங்க நரோத்தமதாஸ் டாக்கூர், காயமனே கொரிபு பஜனா. பக்தி உடம்பு வச்சு பண்ணணும், மனசு வச்சு பண்ணணும். நம்ம நிறைவாட்டி உடம்பு வச்சு பக்தி பண்ணிட்டு இருக்கோம், மனசில் வேறு ஏதோ உடம்பு. அப்படி இல்லை, மனசில் பகவான் தியானம், பகவான் சேவை ரொம்ப முக்கியமானது. உடம்பு இங்கே வெட்டிடுவோம் சாகும்போது, மனசு கூட இருக்கும். இந்த பிறவியில் நடக்கலாச்சுன்னா கூட அடுத்த பிறவியில் அந்த மனசில் இருந்த விஷயங்கள் இருக்குது. மனசில் இதே உலகம் பார்த்து நினச்சிட்டு உடம்பு வச்சு வரை சேவை பண்ண ஆகாது. அதுக்கு வேண்டி உடம்பு மனசு ரெண்டு வச்சு. சாது சங்கே கிருஷ்ண சேவா. சாதுகள், சாது சொன்னால் யார் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க, யார் பக்திக்கு ரகசியங்களை தெரிஞ்சிருக்காங்க, யார் சாஸ்திரத்தில் சொன்ன போல வாழிட்டு இருக்கான், யார் மேலே பகவானுக்கு விசேஷமான கருணை ஆயிருக்கு தெரிஞ்சிடும். சாது இந்த உலகத்தில் பற்றுதல் இல்லாமல் இருக்கான், யார் கூட துவேஷம் கிடையாது, இதயம் சுத்தமாக இருக்கு. அந்த மாதிரி சாது கூட பகவான் சேவை பண்ணுறது. அப்படி இப்போ சாது கருணை வச்சிருப்பான். சாது என்ன சொல்கிறது, கங்கை யமுனை காவேரி நம்ம அங்கே போய் ஆகணும். சாது எங்கே போவான், அங்கே கங்கை, அங்கே தீர்த்தம் போல இருக்கான். இவங்களுக்கு பகவானுக்கு ஒரு விசேஷ கருணை கிடச்சிருக்கு, அது அவங்க எல்லாருக்கும் விநியோகம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சாது சங்க பண்ணும்போது நம்ம அனர்த்தம் போயிடும். நம்ம வாழ்க்கையில் உறுதி, ருசி, ரத்தி மெல்ல மெல்லமாக பிரேமம் கிட்டே போயிடும். அதுக்கு வேண்டிதான் சாஸ்திரத்தில் சொல்கிறது, சத் சங்க பக்திஸ்து பகவத் பக்த சங்கேன பரிஜாயத்தே, சத் சங்க பிராபியத்தை பும்பி சுக்ருத்தை பூர்வ சஞ்சிதை. பக்தி பக்தர் கூட சேர்ந்து பண்ணணும். பக்தி பக்தர் கருணை வச்சு தான் நமக்கு கிடைக்கும். சத் சங்க கிடைக்கிறதுக்கு முன்னும் நிறைய பெருவிலே நம்ம நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கோம், அதான் சத் சங்கம் கிடைச்சிருக்கு. பக்தர் சாது கூட இருக்கும்போது தான் பக்தி பண்ணணும் ஆசை கூடும். चैतन्य चरित्रमर्ता चल रहे साधु संग सर्व शास्त्रे कोय लव मात्र साधु संग सर्व सिद्धि है. எல்லா சாஸ்திரங்களும் சொல்லிட்டு இருக்கு சாது சங்கா சாது சங்கா சாது சங்கா. கொஞ்ச நேரம் கூட சாது கூட இருந்தால் நம்ம எல்லா ஆசைகளும் நிறைவேறும், சித்தி கிடச்சிடும். சாது சங்கா சொன்னால் சாது பக்கத்தில் உட்காருது, அவர் கூட என்ன இப்போ எல்லாம் மொபைல் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கலாம், செல்ஃபி, அதெல்லாம் சாது சொன்னது வாழ்க்கையில் பண்ணுறது.
ஸ்ரீமத் பாகவதம் 1வது காண்டம் 18வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் சொல்றது, துலயாம லவேணாபி ஸ்வர்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிம் உதாசைஹி. நம்ம கொஞ்ச நேரம் சாது கூட இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வர்க்கத்தில் உள்ள சுகம் இருந்தால் சரி, மோட்சம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முக்தி அவ்வளோ உயர்ந்தது சாது சங்கம். சாது சங்கத்தில் என்ன பண்ணுறது? கிருஷ்ணர் சேவை, ஒரு கதை பேசுறதல்ல, சாதுக கூட சாது கூட கிருஷ்ணர் சேவை சொன்னால் நவதா பக்தி பண்ணுறது. சாது கூட இருந்தால் அவர் கிருஷ்ண சேவைக்கு என்ன சொல்லுவாங்க, அது பண்ணும்போது நம்ம பிரேமம் சீக்கிரமாக கிடைக்கும். இங்கே அடுத்த சொல்லிவிட்டாங்க, நான் பூஜிபோ தேவி தேவா, நான் தேவி தேவதைகளுக்கு பூஜை செய்ய மாட்டேன். சாதாரணமாக பகவத்கீதையிலே 7வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லிட்டு இருக்காரு, வேறு வேறு ஆசைகளுக்கு வேண்டிதான் மனிதன் தேவி தேவதைகளுக்கு பூஜை செய்வான். 9வது அத்தியாயத்தில் சொல்லிட்டு இருக்காரு, யார் நம்பிக்கை வச்சு வேற தேவி தேவதைகளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க பூஜை, அது சுற்றி எனக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க, பட் இது சரியான முறை கிடையாது, அவிதிபூர்வகம் சொன்னார். அதுக்கு சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கர் சொல்லிட்டு இருக்காரு, அவிதி சொன்னால் சரியான வழிமுறை இல்லா சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்கிட்ட வர முடியாது. கிருஷ்ணர் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம வேறு தேவி தேவதைகளுக்கு பூஜை பண்ணால் நமக்கு இந்த உலகத்தில் உள்ள ஏதோ தாத்காலிக பலன் கிடைக்கலாம், வாழ்க்கைக்கு உயர்ந்த நோக்கம் கிருஷ்ண பிரேமம் கிடைக்காது. பகவான் ஸ்ரீ கோவிந்தனுக்கு தாமரை பாதம் கிடைக்காது. பட் கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணும்போது, கிருஷ்ண பக்தி பண்ணும்போது எல்லா தேவி தேவதைகளுக்கு கூட நம்ம திருப்தி பண்ணியாச்சு, அவருக்கு தனியாக பண்ணுறது தேவையில்லை. ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 31வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் சொல்கிறது, ஸ்லோகம் படிக்கலாம். எப்படி ஒரு மரத்துக்கு வேறு கீழே தண்ணி ஊற்றினா ஃபுல் மரத்துக்கு எல்லாம் சரியாயிடும், எப்படி வாயில் சாப்பாடு போட்டால் ஃபுல் உடம்புக்கு எல்லா புலன் எல்லாமே சரியாயிடும், இதே போல பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணால் பூஜை செய்தால் எல்லா தேவி தேவத்தை எல்லாருக்குமே திருப்தி பண்ண முடியும், தனி பண்ணுறது தேவையில்லை. சரி, கிருஷ்ணர் திருப்தியான தேவி தேவத்தை எல்லாரும் திருப்தி ஆகிடுவார். அப்படி அதுக்கு வேண்டி சொல்லிட்டு இருக்காரு, தனி ஒன்றும் பண்ண வேண்டாம். நரோத்தம் தாஸ் டாக்கர் சொல்லிட்டு இருக்காரு, கிருஷ்ணருக்கு பண்ணால் போதும். அப்போ இந்த ஸ்லோகத்தில் அவர் சொன்ன பக்திக்கு பரம காரணம், உயர்ந்த காரணம் பிரேமம் வேணும் சொன்னால் வேற எல்லா ஆசைகளும் விட்டுடுங்க, கார்மம் ஞானம் இது விட்டுடுங்க. என்ன சொல்கிறது, இன்னொன்று இடையில சொன்னாங்க, உடம்பு மனசு வச்சு பக்தி பண்ணுங்க, சாது மூலமாக கிருஷ்ணருக்கு சேவை செய்யுங்க, தனியாக தேவி தேவதைகளை பூஜை செய்யாதுங்க. அப்போது நம்ம வாழ்க்கைக்கு உயர்ந்த நிலைமை, உயர்ந்த பலன் கிருஷ்ண பிரேமம் நமக்கு கிடைக்கும். ஹரி போல் தண்டவத்னா.